வணக்கம். இன்றைய தினம் நம்மகிட்ட அருள்வா கேட்கறதுக்காக வேண்டி எங்க வந்திருக்கீங்க? கரூர்லேருந்தே இவங்க வந்து நம்மகிட்ட அருள்வா கேட்க வந்திருக்காங்க. என்னன்னா முந்தா நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்களா? ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்தது சாமி சொல்லிச்சு. சாமி வந்து வெத்தலை பாக்கு ஏத்துக்கல, குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு சொல்லிச்சு சாமி. இவங்க முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து வந்திருக்காங்க. உள்ள வரும்போதேவும் சாமி வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன், உங்கள் வெத்தலை பாக்கு தேங்காவே உடைக்கல, தேங்காய் நான் உடைக்க மாட்டேன், வெத்தலை பாக்கு ஏற்றுக்க மாட்டேன், முதல் வேலையே கிளம்பி போய் நீ உங்கள் குலதெய்வத்தை கோயில் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்க அப்பவும் இத்தனைக்கும் அப்பாயின்மெண்ட் போட்டு தான் வந்திருக்காங்க. அவங்க அப்பவும் ப்ரெஸ் பண்ணி சுவாமிகிட்ட அருள்வா கேட்டப்பவும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நீ உடனே இங்கே நிற்காத, உடனே கிளம்பி உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வா, நீ போய் என்னை சாமி பார்த்துட்டு என்னை மறுபடியும் என்னை தேடி இங்கே என்னை பார்க்க வா, நான் அப்போ தான் ஏற்றுக்குவேன்னு சம்திங் அது ஏதோ நினச்சி அப்படி சொல்லியிருக்கு. இவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காங்க. போயிட்டு ரிட்டர்ன் வர வேலையிலேயே ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துருச்சு அவங்களுக்கு. அப்புறம் சுவாமி அருள்வாக்கில் கேட்டப்போ சுவாமி என்ன சொல்லிச்சு? இன்னைக்கு கேட்டப்ப தலைக்கு வந்தது தலைப்பாக போயிடுச்சு, அதனால கத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போக வேண்டியது பெரிய விபத்து வர்றது சிறிய விபத்தில். ஆனால் இவங்களுக்கு பெருசாக ஏதோ பெரிய ஆக்சிடென்ட் நடக்க வேண்டியிருந்திருக்கு. அந்த சுவாமி இப்படி தேக்கி சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆகி நல்லபடியாக பை காட்ஸ் கிரேஸ் காட் இல்லைங்களே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக நீங்கள் ஆக்சிடென்ட் ஆனாலும் நல்லபடியாக நீங்கள் அருள்வா கேட்கறதுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு தான் இப்படி ஒரு சூட்சமாக சொல்லியிருக்கும் போல. அது என்னவோ நமக்கு தெரியாது. மண்ணள்ளி கொடுக்கறது மட்டும்தான் என் வேலை, அதை பொண்ணாக விளைய வைக்கிறது நான் கும்பிட்ற கடவுளுடைய லீலை. அவர் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை அருள்வாக்கு கேட்டப்போ கூட சாமி வெத்தலை பார்க்க வாங்கல, தேங்காவும் உடைக்கல, கிளம்புன்னு சொல்லி அவங்க உங்களுக்கு அமுச்சு விட்டுருச்சு. முதல்ல அங்கே போய் நீ பார்க்கவான்னு வர வழியிலேயே சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இவருக்கு. பட் போனது போகட்டும், தலைக்கு வந்து தலைப்பாகையோட போனது மாதிரி பெருசாக வர ஆபத்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி சுவாமி அப்புறம் அருள்வாக்கில் சொல்லி இன்னைக்கு உங்களுக்கு விளக்கமும் சொல்லி உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி திருநீர் கொடுத்துருக்கு. இவ்வளோ நேரம் இருந்தும் அவங்க வெயிட் பண்ணி சாமி பார்த்துட்டு போகிறாங்க. இவங்க நல்ல மனசுக்கு இவங்க என்னன்னைக்கு நல்லா இருக்கணும்னு நான் மனதார நான் சுவாமிகிட்ட வேண்டி நான் உங்களுக்கு இந்த குங்குமத்தை பூசுகிறேன். தொட்டதை தொலைங்கட்டும், தொட்டதெல்லாம் ஜெயம் உண்டாகட்டும், நல்லா இருங்க, பத்திரமா போங்க, எங்கெல்லாம் நம்பி போயிட்டு வாங்க, சீக்கிரம் சரியாயிரும், வருத்தப்படாதீங்க. நீங்கள் இன்னைக்கு கஷ்டத்தில் வந்துருக்கீங்க, அடுத்த முறை வரும்போது நீங்கள் நல்ல சேவனையை பார்க்க வாங்க. சரி போகிறேன், பௌர்ணமிக்கு வரும்போது வேலையோட வரும், கண்டிப்பாக வாங்க, நல்லதே நடக்கும். பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம்.